ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ம், அதான் இப்போ நம்ம வாழ்க்கை அனுபவம் பயணம்னு அஹ், ஒரு சீரியஸ் பேசுகிறோம். அதில் நிறைய கேள்விகள் நம்மளை நோக்கி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பொதுவாக நம்மளுடைய நேரடி சந்திப்பின் போதும் நண்பர்கள் வழியாக கேட்கப்படுறதும் தத்துவார்த்த ரீதியாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ப்ராக்டிக்கலாக தினசரி பற்றி இருக்கலாம். கேள்விகள் இருக்குது. அதில் ரெண்டு மிக முக்கியமான கேள்வி. ஒன்று, தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, உழைச்சிக்கிறது, புதுசாக உருவாக்குறது அப்படிங்கிறது ஒன்று. ஒன்று, நேரம் பற்றி நிறைய கேள்வி இருக்குது. நேரம்ல நேரத்தை சார்ந்த தத்துவார்த்த கேள்விகள் அதில் அது வந்து நேரம் என்பது நம்ம தமிழர்கள் நேரத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க பொழுதுன்னு. உலகம் முழுக்க அதை பார்த்துருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா எந்த ஃபிலாசபிக்கு பின்னாடி டைம் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக வந்துடுது, சயின்ஸ் மாதிரி. அப்போ இதில் நம்ம பழக்க வழக்கங்கள் பேசும்போது நேரமும் வந்துரும்னு நினைக்கிறேன். நேரம் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்குது பழக்க வழக்கத்தோட. அதனால் இந்த ஹேபிட்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் சிக்கிறதும் அதில் தான். அதுலேருந்து விடுபடுறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு காஸ்ட்லி அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு ஹேபிட் சேஞ்சுங்கிறது. அது ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது உடல், மனம், இல்வாழ்க்கை, குழந்தைங்க, கல்வி எல்லாத்தோட ஹேபிட்ஸ் வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஹேபிட்ஸ் கிரியேட்டிவிட்டிக்கு எதிராக இருக்குதா, நிறைய கேள்வி இருக்கு எனக்கு. அது சார்ந்து பேசலாம்னு யோசிக்கிறேன் நான். ம் ம். எனக்கு ஹேபிட் அப்படின்னாலே எனக்கு இந்த புது வருஷத்துல 15 தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ம். ம். நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று மக்கள் எடுப்பாங்க. ம். நார்மலா அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் 15 நாள்ல முடிஞ்சிடும். ம். ம். ஏன் வந்து நம்மளால நியூ இயர் ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை? ம். ஏன் மீண்டும் அந்த பழைய ஹேபிட்டுக்கே போயிடுறோம் நாம? ம். ஏன் வந்து பழக்கங்கள் வந்து நம்மளால மாத்திக்க முடியல ம். அப்படின்ற அந்த ஒரு ஹேபிட் ரிலேட்டட் கேள்வி ஒன்று இருக்கு. ம். இந்த கேள்விதான் வந்து எனக்கு புது வருஷம்னு ஒண்ணு. அதாவது நம்ம எப்படி வந்து ஹேபிட்ன்றது எப்படி வந்து உருவாகுது ம். அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படின்றது வந்து அது வந்து நம்ம மசில் மெமரியா? ம். மசில் மெமரினா அது எத்தனை நேரம் பண்ணா மசில் மெமரியா மாறுது? ம். 1 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா? எந்த வயசுல பண்ணா மாறுது? ம். எந்த வயசுக்கு வரைக்கும் திரும்பி மாத்த முடியும்? அதுல வேற நம்ம நிறைய கண்ட்ரோல்ல வேற வச்சிருக்கோம். ம். சைக்காலஜி, வெஸ்டர்ன் சைக்காலஜி பார்த்தோம்னா வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல நீங்க மாற முடியாது, அதுக்கு முன்னாடி நடந்ததுதான் எல்லாம் அப்படிங்கிறான். ஃப்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ராய்டோடைய தியரி வந்து இந்த ஃபார்மேட்டிவ் ஏஜ்ல நடக்கக்கூடியதை வச்சுதான் வந்து உங்களுடைய மொத்த இதுவுமே நடக்குது அப்படி. ம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல்ல அப்படி கிடையாது. நாம வந்து ம். எத்தனை வருஷம் ஆனாலுமே கூட நீங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ம். அப்படின்னு பாக்குறோம். மாற்றத்துக்கு வந்து ஏஜ் இல்லை அப்படின்றது நம்மளுது. ம். ஏன்னா துறவுன்னு ஒண்ணு எடுத்தோம்னாலே எந்தெந்த வயசுல எல்லாம் மக்கள் வந்து துறவை நோக்கி போறாங்க, ம். எப்படி இந்த ஏஜ்ல அவங்களால அந்த சடனா ஒரு வாழ்க்கையில இருந்து மாற முடியுது ம். அப்படின்னு பார்த்தேன். ம். அப்படின்ற அந்த ஒரு மாற்றத்தை வந்து நம்ம ம். ஏற்படுத்த முடியும்ன்றது நம்மளுடைய ட்ரெடிஷன். ம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த சைக்காலஜிக்கு இது ஒத்து வரல. ம். ம். இல்லையா? அந்த வெஸ்டர்ன் சைக்காலஜியோட இது ஒத்து போக மாட்டேங்குது. இல்ல, அனுபவ ரீதியாகவும் பாக்குறோம். நம்ம அனுபவத்திலயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டத்துல மக்கள் மாறுறாங்க, ஹேபிட்ஸ் உடைக்கிறாங்க. ம். ஆனா ஹேபிட்ல இருந்து வெளில வர முடியலைங்க அப்படின்னு சொல்றதும் ரொம்ப அதிகம். ம். இதை உடைக்க முடியலைங்க, எப்படியோ மாட்டிட்டாங்க, வெளில வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் வந்து நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இந்த ஹேபிட் அண்ட் அவேர்னஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம அந்த அவேர்னஸில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதே இருக்கிறதுனால
ஒரு விஷயத்த அவேரோட செய்யறது இல்லை. இப்போ மசில் மெமரி நீங்கள் தொடங்கும் பொழுது ரெண்டு பார்வை இருக்குது. மசில் மெமரி லாங் டேர்மில் எப்படி வேலை செய்யுது, மசில் மெமரி ஷார்ட் டேர்மில் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல் முறையாக இனிப்பு சாப்பிட்ருப்போம். அந்த இனிப்பு வந்து ஹேபிட்டாக மாறுற மசில் மெமரின்றதோட ஒரு முறை நீங்கள் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் எந்த இனிப்பு சாப்பிட்டாலும் இனிப்புன்னு தெரியும். அது நீ 10 முறை 20 முறை சாப்பிட்டு தான் பழகணும். அதே மாதிரி தான் எல்லா சுவையும். அதே மாதிரி பார்வையும் அப்படி தான் இருக்குது. நம்மளோட சென்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா, சென்ஸ் டோர் எல்லாமே ஹேபிட்டாக மாறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இது வந்து ஓப்பனாக இருக்குது, உள்ளே வந்துடுது. ஆனால் அந்த மசில் மெமரின்றதும் ஹேபிட்டும் எப்போ மேட்ச் ஆகுதுனாக்கா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு பைனாப்பிளில் இருக்கக்கூடிய இனிப்பு ஒருத்தருக்கு பிடிக்கும், அதுவே குலாப் ஜாமுனில் இருக்க இனிப்பு பிடிக்காது. இனிப்பு அளவு ஒன்று தான், பட் அது அது எதுலேருந்து வருது, அந்த அந்த ஃபார்ம் ஆஃப் இனிப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே நிறைய வித்தியாசம் இருக்கும். ரோஸ் மில்க்கு பிடிக்கும், பாதாம் மில்க் பிடிக்காது. அதில் இருக்கிற இனிப்பு பிடிக்கும், இதில் இருக்கிற இனிப்பு பிடிக்காது. காஃபியில் இருக்கிற கசப்பு பிடிக்கும், பாவக்காயில் இருக்கிற கசப்பு பிடிக்காது. இப்போ நீங்கள் சிலருக்கு பாவக்காய் கசப்பு பிடிக்கும், காஃபி கசப்பு ஒவ்வாமையாக இருக்கும் பாலோட சேர்ந்து வரும் பொழுது. பால் இல்லாத காஃபி ஓகேவா இருக்கும் அப்படின்னு. அது அது இது வந்து அந்த ரொம்ப அதுதான் மசில் மெமரியில் நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஹேபிட்ஸாக மாறதுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து அவங்களுடைய நீடு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அந்த அந்த உடம்போடைய நீடு, அது உண்மையிலே இது நமக்கு நீடு தானான்னு அவேராக இல்லாமல் போகும்போது தான் அது வந்து அந்த ஹேபிட்டே கூட. இப்போ நீடோட ஒரு ஹேபிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலருக்கு வந்து மோஷன் போகணும் அப்படின்னா, காஃபி வேணும் அப்படின்னாக்கா அது நீடாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது ஹேபிட்ஸாக மட்டும் நிற்கிறது இல்லை. ஆமாம். அது ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய எலும்பு வலிக்கும் பொழுதோ அல்லது லிவருடைய ஃபங்க்ஷனில் சேஞ்சஸ் தெரியும் பொழுது தான் அந்த ஹேபிட் தப்பான ஹேபிட்னு சொல்கிறோம். ஆமாம். அது வரைக்கும் அந்த ஹேபிட், இப்போ அந்த ஹேபிட்லேயே நமக்கு சிலருக்கு வந்து தொந்தரவே இல்லாத ஹேபிட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் எழுந்தோன்னா நடப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்னு வைங்க. இது எந்த வகையில் தொந்தரவாக இருக்க போகுது? கிடையாது. ஆனால் காலையில் எழுந்ததும் நான் டிவியில் நியூஸ் பார்ப்பேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துது. ஏன்னா அது நியூஸுங்கிறது ஒன்று பாஸ்டாக இருக்கும், இல்லை ஃபியூச்சராக இருக்கும். அது உங்களை எந்த வகையிலும் ஃபிசிக்கலி என்கேஜ் பண்ணுறது கிடையாது, மென்டலி மட்டும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போயிடுது. ஆனால் எழுந்ததுமே டிவி நியூஸ் வைக்கிறவங்க இருப்பாங்க. 4 மணிக்கு இருந்தாலும் சரி, 3 மணிக்கு ரொம்ப சத்தம் கம்மியாக வெறும் மியூட்டில் நியூஸ் பார்க்குறவங்கள பார்த்துருக்கேன் நான். ஏன்னா இப்போ அந்த அந்த ஸ்க்ரால்லாம் ஓடுறதே போதும் அவங்களுக்கு, ஆனால் பார்க்கணும். அப்போது வாக்கிங் போகிறதோ, நான் காலையில் இருந்து ஸ்விம் பண்ணுவேன்றதோ, காலையில் இருந்து குளிப்பங்கிறதோ, இது வந்து ஹேபிட்டா? இல்லை நம்ம வந்து இந்த நியூஸ் பார்க்குறதோ, இல்லை எடுத்ததுமே ரீல், தூங்கி எழுந்ததும் ஃபோன் எடுத்து ரீலில் தள்ளினே இருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தை கூட பார்க்காம தள்ளும். இது ஹேபிட்டான்றது தான் கேள்வி. அப்போ ஹேபிட்டே ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்கு. ஹேபிட் வந்து நம்மளுடைய உடலை தொந்தரவு பண்ணாத, மனதை தொந்தரவு பண்ணாத, யாரையும் தொந்தரவு பண்ணாத ஒரு ஹேபிட்டு எல்லாரும் வச்சுட்டு தான் இருப்போம். அதான் அது பழக்கத்தில் இருக்கிறது. அதுக்கும் மசில் மெமரி வந்து உதவி செய்யுது. இதுவே பழகாத ஒரு இடத்துல அந்த மசில் மெமரி தொந்தரவாக இருக்கும். கண்ணு எரியும், உட்காந்து கண்ணை போட்டு தேய்ச்சி, அது கண்ணு சூடாக இருக்குன்னு நல்ல நீளம் போட்டு தேய்ச்சி மறுபடியும் டிவி பார்க்குறவங்க இருப்பாங்க தலையில். அப்போது எது ஹேபிட் அப்படிங்கிறதுலே நமக்கு ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு பதில் தெரிஞ்சாலும் போதும். அந்த அன்அவேர் ஆக்டிவிட்டிஸ் ஹேபிட்டா, இல்லை உண்மையிலே அவேரோட நீடோட இருக்கிறது ஹேபிட்டான்றதுலே நம்ம கொஷின் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா எல்லாத்தையும் ஹேபிட்டில் சேர்த்துருவாங்க. தேவையில்லாத பழக்கம். பழக்கம் என்பதே தேவையானதா தேவையில்லை என்றதான் முடிவு பண்றது. அந்த அவேர்னஸ் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உண்மை. பெரும்பாலானவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதே தெரியாது. அங்க இருந்து தானே அடுத்த பிரச்சனை உருவாகுது. நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவை இல்லை அப்படின்னு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே வந்து இல்லைங்க, இது வந்து தேவையில்லாத பழக்கம் தாங்க, ஆனா என்ன பண்றதுங்க, என் வேலை அப்படி அப்படின்னு சொல்றது இது பண்ணுமா. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிடுறோம் ஒரு பக்கம். இது அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலைஸ் பண்ணும்போது கூட நம்மளுடைய மன ரீதியில வேற ஏதோ ஒரு அழுத்தத்தினாலதான் இது செய்யறோம் அப்படின்னு நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த இன்னொரு அழுத்தத்தை, அல்லது நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இன்னொரு பிரச்சனைய வந்து நம்ம அணுக வேண்டியது. அதை சால்வ் பண்ணானா இது ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். ஆனா அதை சால்வ் பண்ணாததுனாலதான் நம்மளுக்கு இது பிரச்சனையா தெரியுது. இது ஹேபிட்டா மாத்துறோம் அப்படின்ற அந்த ஒரு ஈக்குவேஷனும் பார்க்க வேண்டியிருக்கு.
இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, I mean, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது ஞாபகம் இருக்கு. ம். அஹ், இருக்கிற ஒரு ஏதோ ஒரு இதுல ஒண்ணு எழுதியிருப்பான். 90 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க, அந்த ஆள் வந்து நல்ல தண்ணி அடிப்பாரு, நல்ல ஸ்மோக் எல்லாம் பண்ணுவாரு, ஆனா வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற மனுஷன் ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்காரு. ஆனா எனக்கு பாருங்க, நான் வந்து இந்த பழக்கம் எல்லாம் எதுவுமே இல்லாத ஆளு, எனக்கு 45 வயசுல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் புலம்புவான் அவங்க அங்கிளை பத்தி பேசும்போது. ம். இப்ப ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதினது. ம். அந்த ம். ஆள் 90 வயசுல இருக்கிறான், நான் ஒரு பாதி வயசுல இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறான், ஊரை சுத்திட்டு இருக்கு, இந்த வயசுலயும் எல்லா வேலையும் பண்ணின்னு ம். அப்படின்னு எழுதியிருப்பான். ம். அப்போ சிலரால வந்து அஹ், நாம செய்யக்கூடிய தேவையில்லாத ஹேபிட்ன்றத வச்சுட்டும் வந்து வாழ்க்கை நடத்த முடியுது. ம். பலரால வந்து அது பண்ண முடியல. ம். அண்ட் அது மாதிரி ஒரு தவறான ஒரு உதாரணங்களை பார்த்துட்டு, ம். நமக்கு ஒத்து போகாத உதாரணங்களை பார்த்துட்டு தவறுன்னு கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒத்து போகாத உதாரணங்களை பார்த்துட்டு ம். நம்மளும் அது மாதிரி இருக்கலாம், ம். அவங்களால முடியும்னா நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு அந்த ஒரு ம். கம்பேரிட்டிவ் கண்ணோட்டம் ஒண்ணு இருக்குல்ல. ம். தட் ஆல்சோ இஸ் ஹேபிட் ரீஇன்ஃபோர்சிங். ம். ம். இல்லாத எனக்கு தேவையில்லாத ஒரு ஹேபிட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் நான் எதுக்காக எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை பண்றதோ ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதோ. ம். ஒண்ணு வந்து அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல்னு எக்ஸ்டர்னலைஸ் பண்றது. ம். இன்னொன்று வந்து ஆஹ், அதுல ஆஹ், வந்து இது பண்ணிட்டோம், அதுல இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இருந்தாங்கன்னா நம்மளால முடியாதா அப்படின்னு ம். கம்பேரிட்டிவா போயிடுறது. ம். மூணாவது ஒரு மாதிரி ஃபேட்டலிஸ்டிக்கா போயிடுறது. ம். என்ன போங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறோம், ம். எல்லாரும் ஏதோ ஆளுக்கு ஒவ்வொருத்தர் அடிமையா இருக்கிறாங்கன்னா இதுக்கு இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லி ஒரு ம். மாதிரி ஒரு ஃபேட்டலிஸ்ட் தியரி. ஏன்னா ம். எது பண்ணாலும் எதுவும் மாற போறது இல்ல, எது பண்ணாலும் அது பெருசா சேஞ்ச் ஆக போறது கிடையாது, நடக்க போறது கிடையாது, நான் இதுல பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படின்ற ம். மாதிரி ஒரு. சோ ஒவ்வொரு அணுகுமுறையும் இருக்குல்ல இதுல. அதுல ம். ஒவ்வொரு அணுகுமுறையிலயும் மாற்றவங்க இருக்கிறாங்க. ம். இந்த எக்ஸ்டர்னலைஸ்லயும் மாற்றவங்க பழக்கத்துல இருக்கிறாங்க, இது மாதிரி அடுத்தவங்கள பார்த்து கம்பேரிட்டிவ்ல மாற்றவங்களும் இருக்கிறாங்க, ஃபேட்டலிசம்ல மாற்றவங்களும் இருக்கிறாங்க. ம். அது ம். மாதிரி பழக்கங்கள் அப்படின்றது வந்து தேவையா தேவையில்லாததா அப்படின்றது டிஸ்கிரிமினேட் பண்ண முடிஞ்சு இதுக்கு ம். அப்புறமாவும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ம். சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றது, அது ம். என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறது, அது ம். எதனால அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஆராயிறது. ம். அதுக்கப்புறம் அத எந்த மோட்டிவேஷன் எந்த ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு நாமளே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்ல, ம். அது வேற ம். ஒண்ணு இருக்கு. ம். ஸோ நாம வந்து ஒரு ஹேபிட்டை ஏன் உடைக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்கலாம், சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்ன ம். மாதிரி உடல் ரீதியில ம். பிரச்சனை வரும்போதுதான் வந்து ம். சில விஷயங்கள் வந்து நம்ம டேக்கிங் ஃபார் கிராண்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து இல்லாம போகும்போது அந்த பிரச்சனை வர்றது. ம். எனக்கு நல்ல நினைவு இருக்குது, இவரு நம்ம ஞானி ம். இருந்தார் இல்லையா, ம். ஞானி வந்து அவருடைய கடைசி காலங்கள்ல உப்பே இல்லாம உணவு சாப்பிடணும். ம். ம். அவர் வந்து ஒரு உடல் பிரச்சனையில இருந்தப்போ முழுக்க உப்பு அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடணும் அவரு. ம். எ- எப்படிங்க மேனேஜ் பண்றீங்கன்னு, ம். வாழ்வா சாவான்னு வரும்போது ம். அந்த ம். கேள்வியே வராதியா அப்படின்னாரு ம். சிரிச்சுட்டு. வாழ்வா சாவான்னு வரும்போது அந்த கேள்வியே வராது, ருசிக்காக தானே உப்பு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை வந்துடும், அது ம். ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு. ஸோ அது வந்து ம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அந்த ஆமா. ஒரு அதன் அந்த நிலையை ரீச் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஒரு வாழ்க்கை முழுக்க நீங்க வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டட். ஏன்னா உப்புன்றது இஸ் நாட் ஈவன் ஹேபிட், உப்புன்றது வந்து உணவுல இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் நாங்க நம்ம நினைக்கிறோம். ஸோ ம். அதவே வந்து உடைக்க முடியுது அப்படின்னா ம். வாழ்வா சாவான்னு எதை வேணா உடைக்கலாம். வாழ்வா சாவான்னு வரும்போது எல்லா ஹேபிட்டும் உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ம். அந்த எக்ஸ்ட்ரீம் போறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளால ம். மாடரேஷனோ ஒரு கண்ட்ரோலோ அல்லது ஒரு இதுவோ எடுத்துட்டு வர முடியுமா ம். ம். அப்படின்னா
அதற்கான வாய்ப்பு இருக்குதா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஐ திங்க் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷனோ பொங்கல் ரெசல்யூஷனோ ம், அல்லது தைத்திருநாள் தான் எங்களுடைய புது வருஷம், அதுக்கு நாங்க நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம்னு சொல்றதோ, ம், அது ம், மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த ஹேபிட்டை உடைக்கிறது அப்படின்றது இஸ் பிக் ஸ்ட்ரகிள் ரைட் நோ வித் எவ்ரிபடி. எல்லாருக்கும் அது ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு. ம், என்னுடைய ஹேபிட் ஆயிடுச்சுங்க, வர முடியும், வெளில வர முடியலைங்க அதுல இருந்து. தவறுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் வெளில வர முடியலைங்கன்னு எவ்வளவு பேர் கேட்டிருக்கிறோம். ம். ஸோ அப்போ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்க வந்து சரியா தவறான எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு இப்படி சஜஷன் கொடுப்பீங்க? ம். நானு எனக்கு வந்து 2 பேர் துணைக்கு வந்துருவாங்க எப்பவுமே. ஒண்ணு வந்து புத்தர். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருஷமா காந்தி வந்துடுறாங்க. அது அந்த ம், அந்த ரெஃபரன்ஸ் தான். எனக்கு தனியா தத்துவம் கித்துவம் நமக்கு கிடையாது. நமக்கு பிராக்டிஸ் தான். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பிராக்டிஸ் மாதிரி பண்ணி பண்ணி வரோம். பட் எல்லாரும் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருக்கிற வாழ்க்கை சூழல் கிடையாது. அப்போ புத்தரை எடுத்துக்கிட்டோம்னால அவர் சொல்றது ரொம்ப கடைசியா ஒவ்வொரு கிளாஸ் முடியும் பொழுது நான் அந்த ஒரு போஸ்டர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். அந்த கலாம சுத்தான்னு ஒன்று இருக்கும். அதை ஷேர் பண்ணிட்டோம்னா அதில் என்னன்னா இவன் சொல்றான், அவன் சொல்றான், அல்லது இது அது முன்னோர்கள் டெக்ஸ்ட்ல இருந்தது எல்லாம் வரிசையா சொல்லிடுறாரு. ஒரு 5-6 ஐட்டம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு. அஹ், உனக்கு எது வந்து முதல்ல தொந்தரவா இருக்குன்னு பாரு. தொந்தரவுனா எனி கைண்ட் ஆஃப் சஃபரிங். அவரு பெயின்னு சொல்லல, சஃபரிங் துன்பம் பாரு. அது பிறருக்கும் துன்பம் விளைவிக்குதா பாரு. அதை செய்யறதுன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் செய்யற ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்றாரு இல்லையா. அதை செய்யறதுன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு 10 வேலையை. அப்படின்னா அதுல பிறருக்கு அதுல துன்பம் இருக்கா பாரு. மூணாவது, அதுல இருவருக்கும் துன்பம் இருக்கா பாருங்கிறாரு. இருவர்னா அந்த தானும் சமூகமும். ஒன்றுக்கு மேற்பட்டவரே சமூகங்கிறார் அவரு. தானும் சமூகமும் மூணும். அந்த கம்யூனிட்டி சங்கா இல்ல சமூகம் நேஷன் அது மாதிரி ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல பாதி போயிடுது. தனக்கு துன்பம் விளைவிக்குதா பாருன்ற இடத்துல பாதி போயிடும். பிறருக்கு துன்பம் விளைவிக்குதான்ற இடத்துல மீதி போயிடும். தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் செய்யணும், செயலே கம்மியாயிடுது. அதுக்கு பிறகு பிரச்சனை சும்மா இருக்கிறது தான். அப்போ புது பிரச்சனை வரும். சும்மா இருக்க முடியாம உள்ளுக்குள்ள நிறைய ஓட ஆரம்பிக்கும். அது புதுசா சொல்றாரு. அதனால இந்த இந்த ஒரு இதை வச்சுதான் நான் ஹேபிட்ஸை கூட நான் டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் உன்னுடைய பழக்கங்களோ செயல்முறைகளோ வேலைகளோ தத்துவமோ ஏதோ ஒன்று பேச்சோ எல்லாமே இந்த இந்த கம்யூனிகேஷன்ல நீ பெரிய மார்க்கெட்டா இருக்குல்லையா, அது எல்லாம் லிசனிங் எல்லாம் அது உனக்கு துன்பம் விளைவிக்குதான்னு முதல்ல பார்த்தனாலே ஆமான்னு முடிவு பண்ணா பாதி காணாம போயிடுது நம்மளை விட்டு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப ரேரா வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிறேன் அப்படின்றது என்னை அறிந்த பல நபர்களுக்கு தெரியும். ஆனா அது எனக்கு துன்பம் விளைவிக்கிற இடத்துல வர்றப்போ நான் நிறுத்தியாச்சு. பிறருக்கு துன்பம் விளைவிக்கிற இடத்துல கம்ப்ளீட்லி கிடையாது. இது வரைக்கும் நான் அந்த அந்த ஸ்கேல் வைக்கிறோம். அப்போ இருவருக்குமா துன்பம் வருதா அப்படின்னு பார்த்தா எல்லா வகையிலையும் சொல்றேன். அது பொருளாதாரத்தை பாதிக்குது, உடலை பாதிக்குது, சமூக உறவை பாதிக்குது, இதெல்லாம் பாதிக்குதுன்னும் போது அந்த பழக்கத்து மேல இருக்கு. இதெல்லாம் மீறி உங்களால ஒரு அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியுமானா அதுக்கு நீங்க பெரிய மெனக்கெடல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மெனக்கெடல் இல்லாம பண்ணும்போது தான் அது தீய பழக்கமா மாறிடுது. எதுவுமே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது உணவுல செய்யலாம், பயணத்துல யோசிக்கலாம், உறவுகள்ல யோசிக்கலாம். அப்போ ஒரு மெனக்கெடலை தவிர்க்கும் பொழுது ஈஸி ஏர்னிங், ஈஸி ஹாப்பினஸ், அது மாதிரி அந்த ஈஸின்னு ஒன்று ஒட்டும் பொழுது தான் நம்மளுடைய ஹேபிட்டே நமக்கு தப்பா மாறுது. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க தயாரா இல்லை, அவேரா இல்லை, தயாரா இல்லைன்னும் பொழுது தான் அந்த ஈஸிங்கிறத நோக்கி நக்கணும். ஈஸி மணி, ஈஸி எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மாதிரி எல்லாமே ஷார்ட்கட்ஸ். அது மாதிரி அந்த ஷார்ட்கட்ஸ் தான் எனக்கு நம்ம மக்கள்கிட்ட ஹேபிட்டா மாதிரி துன்பப்படுத்துதோன்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வரணும்னா ஷார்ட்கட்ல வர மாட்டேங்குது. ஆனா ஒரு பொய்யோ ஒரு பிரிவினையோ அது ஒரு ஒரு 40க்கு மேல புத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. புலம்பல், முக்கியமான காரணம் புலம்பல், லேமெண்டேஷன், கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய துன்பம்ன்றாரு. நம்ம வந்து அப்படிலாம் நினைக்க மாட்டோம். நம்ம காசிப் கீசிப் எல்லாமே சாதாரணமா நினைக்கிறோம். அவர் வந்து இதெல்லாம் மிகப்பெரிய துன்பம், இதெல்லாம் வந்து தொடர் சங்கிலியா உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துங்கிறாரு. அதில் தான் பொய்யை பற்றியே பேச வர்றாரு. இந்த புலம்பலும் அல்லது கம்ப்ளைண்ட்ஸ்லாம் தான் பொய்யே பேச வர்றாரு தவிர அவர் உண்மை பொய்ன்ற தத்துவவாதத்துக்கே அவர் வரல. அப்போ அந்த இதெல்லாம் மையமாக வைக்கும்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு. முதல் ஃபில்டர் என்னன்னா
அது ஹேபிட்டோ அல்லது நீங்கள் உருவாக்கக்கூடிய என்ன சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு முதல்ல துன்பம் வருதா நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக தெரியுதுன்னா அதை நீங்கள் கைவிடும் பொழுது, கைவிட தயாராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது, கைவிடும் பொழுது கிட்டத்தட்ட பேர் பாதியும்பாங்க கிராமத்தில், ஆஃப் த பிரச்சனை ஒழிஞ்சிடுது அங்கேயே. அப்புறம் அந்த ஃபில்டர்லேருந்து இது பிறருக்கு ஏதாவது துன்பத்தை விளைவிக்குதா, இந்த ஹேபிட்ஸோ அல்லது நம்ம உருவாக்கக்கூடிய எதுவுமே பிறருக்கு ஏதாவது துன்பத்தை விளைவிக்குதா அப்படின்னா, ஓ பாட்டு கேட்குறோம் அப்படின்னா காலையில எழுந்து 5 மணிக்கு நல்ல ஃபுல் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்குறது எனக்கு பிடிக்குன்னா அது நல்ல ஹேபிட்டான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பரவாயில்ல, சத்தம் குறைவாக வச்சு கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம காதில் வந்து ஹெட்ஃபோனை போட்டுக்கலாம், அல்லது தனியாக இருந்தால் மட்டும் அது மாதிரி கேட்கலாம். என் ரூமில் இருந்து சவுண்ட் ப்ரூஃபிங்காக இருக்கக்கூடிய மெக்கானிசம்னா கூட சவுண்டில் கேட்கலாம். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்ததும் 5 மணிக்கு எழுந்து கத்துறது பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதின்னு ஊரே எழுப்புது. அது வயசானவங்களை என்ன செய்யும், குழந்தை என்ன செய்யும், நோயுற்றவங்களை என்ன செய்யும்லாம் கிடையாது. அது ஒரு ஹேபிட் மாதிரி வச்சு, ஹேபிட் கூட கிடையாது ஆக்சுவலாக. இது ஹேபிட்டையும் கடந்து ஏன் செய்கிறனே செய்யாத செயல் நம்ம வீட்லேயும் செய்ய ஆரம்பிப்போம். இதில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் அவ்வளோ சத்தம் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவங்களுக்கு துன்பமாக இருக்குன்ற பட்சத்தில் அதை நிறுத்தும் போதும் பாதி சரியாக போயிடுது. மூணாவது இருவருக்குமான துன்பத்தைன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு ஃபில்டர் ஆகி ஒரு ஹேபிட்ஸ் கிரியேட் ஆகுது. அது பெரும்பாலும் நல்லது கெட்டதுங்கிறது எப்படி இதை வச்சு தானே, இந்த துன்பத்தை சஃபரிங் அடிப்படையாக வச்சு தான் நம்ம நல்லது கெட்டதை பிரிச்சிருக்கோம்னு தோணுது எத்திக்ஸில். அது யாருடைய துன்பம்ன்றது டிஃபைன் பண்ணுறோம். அது இந்த பிறவியில் துன்பமா அடுத்த பிறவியில் துன்பமான்றது ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் வர்றது. ஆனால் துன்பன்றதை வச்சு தான் எல்லாமே உறுதி செய்கிறோம் நம்ம. அதை ஏற்படுத்தாத வகையில் நம்ம லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிறது, சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் அமைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்கு துணை நிற்கிறது எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று அவேர்னஸ், ஓவர் யுவர் சென்ஸ் அவேர்னஸ் யுவர் இந்த வந்து பிரீத்து. இது தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறேன். அது நீங்கள் உங்கள் மூச்சில் அவேர்னஸோடு இருந்து உங்களால் வந்து ஹேபிச்சுவலாக வாழவே முடியாது. அந்த என்ன சொல்கிறது, நான் பழக்க தோஷத்தில் செய்யணும்னு சொல்லவே முடியல. அது ப்ராக்டிஸாக நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். அடுத்தவங்க கிட்ட அதை சஜஸ்ட் பண்ணும்போது அது வருது. ஏன்னா உங்களுடைய உணர்வுக்கும் உங்களுடைய மூச்சுக்கும் நீங்கள் கவனத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எப்படி நான் முதல்ல தத்துவார்த்த ரீதியாக பேர் பாதி உங்களை விட்டு போயிடுதோ, உங்களால் மூச்சில் அவேர்னஸோட ஒருத்தர்கிட்ட கோவப்பட முடியுமான்னு என்னால் 99.9% கோவப்படவே முடியாது. அதே மாதிரி ஃபீல் பண்ணுறோம், வயிற்றை ஃபீல் பண்ணினே இருக்கோம், நல்ல சோறு கிடைக்குதுன்னா நிறைய திங்கிறோம் அப்படின்னா மூச்சில் அவேர்னஸோடு அப்படி உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால் இது ரெண்டாவது ப்ராக்டிஸ்க்கு. ஒன்று தத்துவார்த்த ரீதியாக ஒன்று சொல்கிறோம்னா அதை ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கு மூச்சு உணர்வுகள் மேல் தான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராக்டிஸும் எனக்கு தெரிஞ்ச தத்துவமும். பேசும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதாவது பிராக்டிஸை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னும் போது உணவு மூச்சு இது ரெண்டும் அடிக்கடி சொல்றது. நாம அதாவது அனிமல் கிங்டம்ல நாம வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்றது 3 விஷயங்கள். எல்லா மிருகங்களுக்கும் இருக்கக்கூடியது மூச்சு விடக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி, சாப்பிட்டா உண்ட உணவை வந்து ஜெரிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி, மூன்றாவது ஏதோ ஒரு வயதுக்குள்ள இன்னொரு உயிரை உருவாக்குறதுக்கு பங்கெடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ப்ரோக்ரியேட்டிங், டைஜஷன், ப்ரோக்ரியேஷன் அண்ட் பிரீதிங். இது 3 தான் வந்து ரொம்ப அடிப்படையில பார்த்தோம்னா பாடியோடைய ஃபங்க்ஷன்ல எனக்கு வந்து 3 ஃபங்க்ஷன். ஆனா ஹியூமன் பீயிங் இஸ் ஒன்லி ஸ்பீசிஸ். இது 3த்துக்குமே நமக்கு இப்போ ஹெல்ப் வர வேண்டிய நிலைமையில இருக்கும். இது 3த்துக்கும் வந்து நம்ம திரும்பி கத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். இதை தவிர மற்ற விஷயங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து கத்துக்கிட்டதுனாலயோ என்னவோ தெரியல, மூச்சு விடுறதுக்கு பயிற்சிக்கு தெருவுக்கு தெருவு யோகா சென்டர் வச்சு நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி உணவுக்கு, அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் இப்போ ஃபண்டமெண்டல் ஒரு அனிமல் கிங்டம்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு வெரி ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸே உங்களுக்கு வந்து ஹெல்ப் இல்லாம முடியல அப்படின்னும் போது
நீங்க அந்த ஒரு அனிமல் கிங்டத்திலே வந்து நீங்க சேர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாம வந்து தள்ளப்பட்டிருக்கோம்னு அதை பத்தி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, there are a few challenges of our habit that we are forced to because of the time we live in. நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கக்கூடிய நேரம் மற்றும் இடம், இதனாலேயே வந்து பல ஹேபிட்டுக்கு மக்கள் உள்ளாயிடுறாங்க. அது சரியா தவறான புரிஞ்சுக்கிற மனநிலை வர்றதுக்கு முன்னாடியே பல பேர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்தே போயிடுவாங்க. ப்ராப்ளி வாழ்க்கை முழுக்க அதிலே வாழ்ந்து. ஆனா சிலருக்கு வந்து அது அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, இல்ல இது தவறாச்சே, இது மாதிரி பண்ணியிருக்க கூடாது. இப்ப அமெரிக்கர்கள் நிறைய வந்து பேசும்போது சொல்றது, அஹ், உலகத்துல இவ்வளோ நாடுகள்ல இருக்கக்கூடிய இவ்வளோ வளங்களை சுரண்டிதான் எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நாங்க அமைச்சுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அதை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சமூக கட்டமைப்பே வந்து அப்படிதான் உருவாயிருக்கு. இந்த கட்டமைப்புல இருந்து என்னால இந்தியாவில் வந்து எப்படின்னா, நீங்க இன்னைக்கும் கூட இந்தியாவில் நீங்க 18ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய மக்கள் அப்படியே வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீங்க 21ஆம் நூற்றாண்டுல 22ஆம் நூற்றாண்டுல வாழ்க்கை வந்து இருக்கக்கூடிய எல்லா இப்போ சமீபத்துல வந்து தொழில்நுட்ப கருவிகளை வச்சுட்டு அது இல்லாம வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது இன்னைக்கும். We live in several times parallelly in India. several centuries அப்படின்னு அது மாதிரி பல நூற்றாண்டுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரே சமயத்துல கன்கரண்டா வாழ்வதுதான் வந்து இந்தியாவுடைய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இப்போ அந்த கும்பமேளா நடந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது நேற்று நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் சொல்லிட்டு இருந்தேன், உலகத்திலேயே வந்து மிக அதிக மக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா எதுக்கு கூடுறாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு கூடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிரிப்பா இருக்கும் அது. என்னதுங்க எல்லாருமே சேர்ந்து என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னா குளிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல நாம வந்து we live in times that is much more வெரைட்டி நம்மளுக்கு இருக்குது வாழ்க்கையில. ஆனா அந்த வெரைட்டி இல்லாமலே வந்து ஹேபிட் ஃபார்மிங், ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு யாரோ ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க பெற்றோர்கள் வந்து எனக்கு இது நல்லதுன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க, இது சாப்பிட்டேன்னா உனக்கு நல்லதுன்னு. எனக்கு 30 வயசு ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது, 32 வயசு ஆகும்போது எனக்கு இது தவறு, இது வந்து சாப்பிடக்கூடாது, இது வந்து ஹெல்த்தி கிடையாதுன்னு. ஆனா 32 வயசு வரைக்கும் நான் அப்படி வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால மாத்திக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கை கதையை பத்தி பேசும்போது. அது மாதிரி இன்னைக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நம்ம வாழக்கூடிய இடம், சமூகம், சமூக கட்டமைப்பு, அது வந்து நம்ம மேல திணிக்கக்கூடிய சில பழக்கங்கள், அதையும் தாண்டி நம் வளரக்கூடிய குடும்பங்கள், அதுல இருக்கக்கூடிய அறியாமை, அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய பழக்கங்களும் இருக்குல்ல. உணவுல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். நகரத்துல எனக்கு தெரிஞ்சு பல பிள்ளைகளை வந்து வீட்டுல தினம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகளை நான் பார்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு தான் என் பிள்ளை சாப்பிடும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், இது 2-3 காயை தவிர வேறு எதுவும், பீன்ஸ் கூட சாப்பிடாது பல குழந்தைகள். ஒரு பாட்டியம்மா தினம் வந்து சாதம் வடிக்கும் போது வீட்டுல வந்து ஒரு தனியா ஒரு இதுல உருளைக்கிழங்கு வேக வச்சிருவாங்க பேர பிள்ளைங்களுக்கு. என்னன்னு கேட்டானா அவங்க வேற எதுவும் சாப்பிடறது கிடையாது, தினம் உருளைக்கிழங்கு தான் கொடுத்தாங்க. வேற எந்த காயுமே சாப்பிட மாட்டேன். உருளைக்கிழங்கு சாப்பிடுறது தவறுன்னு நான் சொல்லல, பட் மற்ற எந்த காயுமே சாப்பிடாம அதை ஒண்ணுத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்த குழந்தைங்க பார்த்துருக்கிறேன். அது மாதிரி அறியாமையில வந்து
இதுதான் பரவாயில்ல, குழந்தைக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எதை அறிமுகப்படுத்தி நம்ம வந்து எதை வலியுறுத்தி கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். ம், குழந்தைங்க ம், பிறக்கும் போதே வந்து எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பிறக்கிறது இல்லை. ம், ம், ஸோ அந்த ஒரு விதத்துல பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு அறியாமையில வந்து பெற்றோர்களாக அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பழக்கங்கள் வந்து இருக்கு. ம், ஸோ இது மாதிரி சமூகம், பொருளாதாரம், சுற்றி இருக்கிறவர்களுடைய அறியாமை, இது மாதிரி பல விஷயங்களும் நம்ம வந்து பழக்கத்தை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ம், அங்கதான் எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா தோணுது. ம், நான் வந்து இந்த பழக்கத்தை மாத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ம், அதனுடைய காரணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம ம், நம்ம வந்து மூச்சு மற்றும் உணவு. உணவுன்னா நான் வந்து ஐ திங்க் நீங்க சொன்னது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம நாட் ஜஸ்ட் பிசிக்கல் மென்டலும் கூட. எல்லாமே. ம், எல்லா விதமான இன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம எதெல்லாம் இன்ஜெஸ்ட் பண்றோமோ எதெல்லாம் நுகர்கிறோமோ அந்த நுகர்வு ம், எல்லாத்தையும் ம், அதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்றது, ம், அதுல எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது, ம், அதை வந்து அதோட சேர்ந்து மூச்சு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்சர்வேஷன். ம், நம்ம மூச்சு நம்ம வெவ்வேறு ஒரு நாள்ல வெவ்வேறு வேலைகளை செய்யும் போது நம்ம மூச்சு எப்படி மாறுது, ம், அதன் மேல நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்குதா இல்லையா ம், அப்படின்ற அந்த ஒரு மாற்றத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த நிலை. இது ரெண்டும் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து ஐ திங்க் வில் பி நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். இன்டர்னலா மாற்றி அமைக்க முடியும். எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னாலும் ம், இன்டர்னலா ஒரு விதமான கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முடியும் ம், அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சரியான அப்ரோச் படுது. ம். நான் கடைசியா என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பெரும்பாலுமான இன்னைக்கு சமூகத்தை பத்தி பேசியாங்க. ஏன்னா நம்ம ஒரு லென்த் ஹிஸ்டரியை பார்க்குறோம் ஹியூமனை. ஆனால் இன்னைக்கு என் வயதை ஒட்டின கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய உங்களோட பிரச்சனை என்னன்னா, ஹேபிட்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாத நிலையெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே சில ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அபத்தம்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஒரு கேலிக்கு மாதிரி ஆயிடுது. அந்த லைஃப் ப்ரூவ் பண்ணியே தான் ஆக வேண்டியிருக்கு. நான் யாருன்னு ஒன்ஸ் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அந்த டெஃபினேஷனுக்காக நான் வந்து போராடி சில ஹேபிட்ஸை வச்சுக்கிறேன். என்னோட ஹேபிட்ஸ் தான் நான் நினச்சிக்கிறேன். இவர் நிறைய சாப்பிடுவார், இவர் வந்து இதை தான் பண்ணுவார், இவர் இப்படியாப்பட்ட தேட்டரை கன்சியூம் பண்ணுவார், இப்படியாப்பட்ட ஆர்ட் ஃபார்மை கன்சியூம் பண்ணுவார், இப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மெட்டீரியல் உலகத்தை வச்சுக்குவாருன்னு அது சோஷியல் சிம்பிள் ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டிடுச்சு இப்போ. நான் யாருன்னு ப்ரூவ் ம், பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ப்ரூவிங்காகவே சில ஹேபிட்ஸ் வச்சுக்க வேண்டியிருக்கு. அவர் வந்து ஸ்டார் ம், பாக்ஸில் தான் காஃபி குடிப்பார். அவர் அவர் வந்து போட்டாலே வந்து இந்த இந்த மாதிரி ஆடை தான் போடுவார். நம்மளை நாம் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே இது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த ஒவ்வொரு முறையும் இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ப்ரூவிங்காக வரும்போது எங்கேயோ ஒரு முறை யாராலேயோ தோற்கடிக்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் தான் ஜெயிக்கிறாங்க. அங்கே ம், தோற்கடிக்கப்படும் பொழுது மக்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பெரிய இது வந்து தான் அவங்க வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ம், ரெசல்யூஷன்ன்றது அவங்கள மாத்திக்கிறதுக்காகவோ இது இது நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு துன்பம் வருதுன்றதுக்காகவோ எடுக்கிறது இல்லை. அந்த தோல்வியிலிருந்து எடுக்கிறது ரெசல்யூஷனை. அதனால தான் ரெசல்யூஷன் முழுமை அடையிறது இல்லை. அந்த ப்ரூவிங்காக எடுக்கப்படுற ரெசல்யூஷனை நம்மளால காப்பாற்றவே முடியாது. ஏன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? ஆளுங்க மாறிக்கிட்டே இருக்காங்க, சூழல் மாறிக்கிட்டே இருக்கு, விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னும் பொழுது நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களை பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஒரு ஒரு கொலோசியம் மாதிரியோ இல்லை ட்ராக் உள்ள ஓடுற ரேஸ் மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வாழலை. ப்ரூவ் பண்ணுறதுக்கு இரண்டு நபர்களுக்கு மட்டும் தான் சண்டைனா தயாரிச்சிக்கலாம். இவன் தான் உன் எதிரின்னு முடிவு பண்ணிட்டுலாம் நம்மளை கொலோசியத்தில் தள்ளி விடுறதில்ல. சமூகம் மொத்த மொத்தமா செயல்படுது. அது எல்லாமே சமூகன்றது நான் இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் உட்பட சொல்றேன். அதே சமூகமா தான் பார்க்குறேன். இன்னைக்கு மக்கள் அப்படி தானே பார்க்குறாங்க. அந்த கன்சம்ஷன் ஆஃப் விஷுவல்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு சமூகம் ஆயிடுச்சு. அது ஒரு கம்யூனிட்டியா இருக்கு இப்போ. ஒரு ஒரு கார்ட்டூன்னு சொன்னா கோவம் வருது. அது அனிமின்னு சொல்லணும்னு சொல்றாங்க அந்த கம்யூனிட்டி.
தெரியாதவங்க காட்டுன்ட்டா கோவம் வந்துருது அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த சமூகமாகவே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு சமூகமாக இயங்குற மாதிரி பார்க்குறேன். நான் அது தனி நபர் இது மாதிரி அது ஒரு தொழில்நுட்பமாகவோ அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதாகவோ பார்க்காம அதே ஒரு சமூகம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றாங்க. என்ன கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னி வரைக்கும் எனக்கு புரியாது. ஃபேஸ்புக்கில் யார் அந்த கம்யூனிட்டி, யாரை பற்றி யாருக்கு தெரியும்? என் பேரே இன்னும் உறுதியாக தெரியாதா இருக்கும். நான் ஐடி கார்டில் என்ன பேர் வைக்கிறேனோ அதுதான் என்னுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டான்னு தெரியல. அப்போது எதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அதனால் அந்த ப்ரூவிங்காக எடுக்கக்கூடிய எல்லா மெக்கானிசமும் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் என்னன்னா நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது சமூகத்தில். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்ஃபாக எடுத்து செல்ஃபாக ப்ரூவ் பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் எடுக்கிற ரெசல்யூஷனை வெளியிலே சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் மீறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உரையில் கூட நமக்கே முதல் லைன் பேசுனது லாஸ்ட்டில் பேசணும் மறந்துடும். நம்ம நல்லா தான் பேசியிருப்போம், பட் மறந்துடும். அதே மாதிரி தான் ரெசல்யூஷன்லாம் அடுத்த மாதம் வேறு பிரச்சனை வரும்போது ரெசல்யூஷன் மறந்துடும். வாழ்வா சாவா பிரச்சனை தான். நீங்கள் அது ஞானி தேட்ராஸ்ட் ஞானி தானே சொன்னீங்க, கோவை ஞானியா என்னன்னு தெரியல, தேட்ராஸ்ட் ஞானி தான் நினைக்கிறேன் அது. அவர் ஞானி சங்கரன் வந்து அவர் எக்ஸாம்பிள் நல்ல அவருடைய வார்த்தை வந்து தேர்வு அவ்வளோ பிரமாதமாக தேர்வு பண்ணிடுறாரு. வாழ்வா சாவான்னு வரும்போது உங்களுக்கு வேறு வழி அங்கே இருக்குது, அது ஹேபிட்ஸ்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி வாழ்வா சாவா பிரச்சனை முன்ன வந்துடுது. தினசரி தின்னு தீக்கிற வாழ்க்கை ஆயிடுது இது. தினசரி நம்மளை தின்னு தீர்த்துனுக்குது. இதில் போய் நம்ம ரெசல்யூஷனை காப்பாற்றணும்னா உங்களுக்கு அதுக்கு உண்மையில அது தேவைதானா? அது யாரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு, யார் கூட கம்பேர் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் தேவையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலுமான ரெசல்யூஷன்ன்றது ஒரு மாப் மென்டாலிட்டின்றதையும் நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சமூகம் ஒரு திசையில் இயங்குது அப்படின்னா, இப்போ வழக்கமாக நமக்கே தெரியும், இன்னைக்கு சர்ச்சைன்னு ஒன்று எடுத்து விடணும்னா வழக்கமாக இந்த பொங்கல் வந்தாலே ஒரு பிரச்சனை வரும். இப்போ அது குறைஞ்சி போச்சு. தை திருநாளா அல்லது சித்திரையா நமக்கு ஒன்று அப்படின்னு நமக்கு வருஷ பரப்புன்றது தையா சித்திரையாங்கிற உரையாடல் ரொம்ப குறைஞ்சி, ரொம்ப கம்மியான நாட்கள் ரொம்ப பொலிட்டிக்கல் பியூரிட்டி பார்க்குறவங்க தான் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு 100 போஸ்ட்டில் 99 போஸ்ட் காணும் இந்த வருடம். ஏன்னா கொரோனாக்கு பின்னாடி இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே இல்லை. எங்கேயாவது சேர முடியுமா, பொங்கலை திங்க முடியுமா, 4 பேர் கூட விளையாட முடியுமா, ஆட முடியுமா, பாட முடியுமா அப்படிங்கிற மனநிலை. ஏன்னா எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியலையே அப்படின்ற பயம் ஓட்டுனதுக்கு பிறகு மக்கள் இந்த மாதிரியான விவாதங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. ப்ரியாரிட்டைஸ் மாறி போச்சு மக்களுக்கு. இல்லைன்னா இன்னைக்கு கலவரம் பண்ண இருப்பாங்க நிறைய பேர். இது தை ஒன்றா சித்திரை ஒன்றா, சித்திரை மகளை பற்றி கலைஞர் என்ன பகடி பண்ணார், ஏன் ஸ்டாலின் அந்த பகடியை பண்ணல அப்படிங்கிற இந்த கிராமத்து லாங்குவேஜில் சொல்லணும்னா மயிர் பழக்கம் வாதங்கள்லாம் கிடையாது இப்போ. காரணம் என்னன்னா இன்னைக்கு பொங்கலுக்கு துணி எடுக்க முடியாத பெரிய விஷயம் ஆகி போச்சு இப்போ. அதை இப்போ பிள்ளைங்களுக்கு எடுக்கணும், வீட்டுக்கு எடுக்கணும், கொண்டாடணும், பயணம் பண்ணணும். பஸ் ஃபேர் 3000 போட்டிருக்கான். பார்த்தது திகிலாக இருக்கு. திண்டிவனத்துல இருந்து தஞ்சாவூருக்கு பஸ் பார்த்தா 3000 ரூபா போட்டிருந்தாங்க. அப்புறம் எங்க நம்ம போய் தை முதல் நாளா சித்திரை முதல் நாள் சண்டை போடுறது? அதனால இந்த தினசரிகள் நம்மளுடைய ஹேபிட்ஸ்ல பயங்கரமான இம்பாக்ட் பண்ணுது. அதே போல ப்ரூவிங் இம்பாக்ட் பண்ணுது. இதுல இருந்து விடுபடாம நம்ம ஹேபிட்ஸை மாற்றிக்க முடியுமானா தெரியல. ஏன்னா தினசரிகளால் மாறுபடும் பொழுது நம்மளால் எப்படி ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியும்? அது பெரும் துன்பம் தான். அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். எது அந்த ஐடென்டிட்டி ப்ரூவிங்கிறது யாருக்காக எதுக்காகன்னு தெரிஞ்சு பண்ணாலது பரவாயில்ல, அது ஒரு கான்டெம்பரரி இஷ்யூவாகவே பார்க்குறேன். இதே என்னுடைய நிறைவு கருத்தாக சொல்லி மீண்டும் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. பழையன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்ற மாதிரி பழைய பழக்கங்களை, நம்மளுடைய பழக்கங்களை எது வந்து நமக்கு உதவாதோ, அடுத்தவங்களுக்கு உதவாதோ அதை கழிச்சு புதிய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். நன்றி.